மக்களை வணக்கம். நான் உங்கள் சுஜன். ஜனவரி 23, 2026 அன்று நடந்த நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். தமிழ்நாடு அளவில், இந்திய அளவில், சர்வதேச அளவில் நடந்த நிகழ்வுகளை போட்டித் தேர்வுக்கு பயன்படும் வகையில் இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். தமிழக அளவில் நடந்த நிகழ்வு: தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்குவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் முக்கிய பணியாகும். இது எதன் அடிப்படையில் ஒரு கட்சிக்கு சின்னம் வழங்கப்படுதுன்னா, தேர்தல் சின்னங்கள் உத்தரவு 1968 என்ற சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்படுகிறது. ஸ்டார் 3.0 ஸ்டார் 3.0 என்ற மென்பொருள் எந்த துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா, பத்திரப்பதிவு துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு துறையில் நிறைய சிரமங்கள் இருக்குது. அந்த சிரமங்களை குறைப்பதற்காக புதுசாக ஒரு சாஃப்ட்வேர், அது ஒரு மென்பொருளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதான் ஸ்டார் 3.0. பத்திரப்பதிவு துறையில் காகிதத்தின் பயன்பாட்டை குறைப்பதற்காக 2000 ஆண்டு கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ பயன்படுத்திய மென்பொருள் ஸ்டார் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் 2018 2.0 அதாவது ஸ்டார் 2.0 என்ற மென்பொருள் பயன்படுத்தினாங்க. தற்பொழுது ஜனவரி 22, 2026 ஆண்டு ஸ்டார் 3.0 என்ற மென்பொருளை புதுசாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் எங்கே நாட்டப்பட்டுள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் முள்ளக்காடு சொல்லிய பகுதியில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதற்கு அடிக்கல் நாட்டியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இதுக்குள்ள திட்ட மதிப்பீடு 2292 கோடி. தேசிய அளவிலான செய்திகள்: எந்த மாநில அரசானது ஆபரேஷன் பர்கார் என்ற நடவடிக்கை எடுத்துள்ளது? பஞ்சாப் மாநில அரசு. எதற்காக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதுன்னா, அங்குள்ள கேங்ஸ்டர் கும்பலை ஒடுக்குவதற்காக இந்த ஒரு நடவடிக்கையை அந்த மாநில அரசானது எடுத்துள்ளது. எந்த மாநிலத்தில் நாய்களுக்கென்று சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளது? பஞ்சாப் மாநிலத்தில் நாய்களுக்கென்று சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பைக்கு அருகே இன்னோவேஷன் சிட்டி அமைக்கப்பட உள்ளது என்று அந்த மாநில முதலமைச்சர் தேவேந்திரநாத் பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். இன்னோவேஷன் சிட்டின்னா புதுமையான நகரம். டொனால்டு ட்ரம்பால் உருவாக்கப்பட்டுள்ள அமைதி குழு போர்ட் ஆஃப் பீஸ் முதல் பிரகடனம் டாவோஸ் பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது. டாவோஸ் சுவிட்சர்லாந்து நாட்டிலுள்ள ஒரு சிட்டி தான் டாவோஸ். இந்த டாவோஸ் பிரகடனம் என்ன சொல்லுதுன்னா, காசா பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள்: 2026 கேலோ இந்திய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதுனா, ஜம்மு மற்றும் லடாக்கில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை இந்திய அரசானது பராக்கிரம் தினமாக கொண்டாடுகிறது. பராக்கிரம்னா வீர தினம் என்று நம்முடைய தமிழில் பொருள். இவருடைய மரணம் பற்றி விசாரிக்க 1956 ஆண்டு ஷாநவாஸ் கமிட்டி அமைக்கப்பட்டது. 1970 ஆண்டு கோஸ்வா கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த இரண்டு கமிட்டிகளுமே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான விபத்தில் மரணம் அடைந்தார் என்று அறிக்கை கொடுத்தது. நீதியரசர் முகர்ஜி தலைமையிலான என்கொயரி கமிஷன் ஷாநவாஸ் கமிட்டி கொடுத்த அறிக்கைக்கும் கோஸ்வா கமிட்டி கொடுத்த அறிக்கைக்கும் மறுப்பு தெரிவித்தது. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசே அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்கள்.